இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலுமே கண்ணீரோடு தான் இருக்காங்க. இரவு தூங்குறாங்கன்னா கூட இரவு நேரத்துல கூட கண்ணீர் துளிகளோடு தாங்க இருக்கிறாங்க இந்த கும்பராசிக்காரர்கள். நிம்மதியா இரவு நேரங்கள்ல சந்தோஷமா அதை தூங்குவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரிலாம் யாரும் தூங்க முடியல. இங்க இருக்கக்கூடிய பல நபருடைய வாழ்க்கையில இது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த கும்பராசிக்காரர்கள் இரவு நேரத்துல கூட என்னால் நிம்மதியை தூங்க முடியல, இப்படிப்பட்ட வாழ்க்கையை எனக்கு எல்லாம் தேவையா அப்படின்ற அளவுக்கு மனசளவுல உடைஞ்சு போயிட்டாங்க. ஒவ்வொரு நாளுமே கேள்விகள் கேட்காங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு கஷ்டம் கொடுக்குறீங்க சாமி? நான் நல்லபடியா இருக்கணும்ன்றது தான் எனக்கு ஆசை. ஆனா எனக்கு ஏன் நல்லதே நடக்க மாட்டேங்குன்னு மனசு உடைஞ்சு போயிட்டாங்க இந்த கும்பராசிக்காரர்கள். ஏன்னா எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்திலும் எல்லா நேர குறிப்பிட்ட நேரங்களில் கூட இவங்களுடைய வாழ்க்கையில பெரும் கஷ்டங்கள் ஏற்படுது. இதனாலேயே வாழ்க்கையை முழுவதுமாக இழந்துட்டோம்ன்ற ஒரு மனம் இவங்களுடைய மனசுல வந்துருச்சு. ஆனா உண்மையை சொல்ல போனா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படி இருக்க போறது கிடையாதுங்க. இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு சிறு கஷ்டங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்க போகுது. எத்தனையோ நாட்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில பெரும் கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசிக்காரர்கள் எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்துருச்சு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துருச்சுன்னு சொல்ல வாய்ப்புகளே கிடைக்க போறது கிடையாது. ஏன்னா முழுவதுமான மாற்றங்களை ஏற்பட்டு நன்மைகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள போகிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். இனி இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இவர்களால இப்படி கஷ்டம் வந்துருச்சு பிரச்சனை வந்துருச்சுன்னு யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது. நீங்க எதிர்பார்த்த மாதிரி நிலையான விஷயங்கள் என்பது இருப்பது மூலயமா உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுமே மாறி நல்லதாகவே நடக்கும். இனியும் இந்த கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில எதை நினைச்சும் பயப்பட வேண்டாம், எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காக. அது எப்படி என்ன மாதிரின்றதை பார்ப்போம். அதற்கு முன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம புதியதாக போடக்கூடிய தகவல்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். கும்பராசிக்கார நேயர்களே, முதல் மாற்றமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தார்கள் முன்பு நீங்க இதற்கு முன்பு நிறைய மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அதற்கு காரணம் குடும்பத்தார்கள் இவர்களை ரொம்ப அவமானப்படுத்தியிருக்காங்க. முக்கியமா குடும்பத்தார்கள் இவர்களுக்கு பிடிச்சவர்கள் முன்பு வேணுக்கணேன்ட்டு வார்த்தைகளால அந்த கொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது போல வார்த்தைகளால இவங்களை ரொம்பவே காயப்படுத்தியிருக்காங்க. இந்த கும்பராசிக்காரர்கள் என்னதான் இந்த அளவுக்கு பொறுமையை கையாளுத்துக்கிட்டாலும், எவ்வளவுதான் இவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தாலும் பொறுமையாக இருந்தாலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மன உளைச்சல் என்பது இன்றைய வரைக்கும் நீங்களங்க. எல்லாத்துலயும் பொறுமையா இருப்பாங்க, ஆனா மன உளைச்சல்ங்கிறது மனசு நிறைஞ்சு இருப்பதால இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் கஷ்டம் என்பது ஏற்பட்டிருக்கு. முக்கியமா தன் குடும்பத்தார்களே தன்னை மதிக்கல, தன் குடும்பத்தார்களுக்கே தன்னை பிடிக்கல அப்படின்றது வரும்போது இவருடைய மனசு நொந்து போச்சுன்னு தாங்க சொல்லணும். இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுடைய கேள்வி என்னன்னா, எனக்குன்னு என் குடும்பம் இருக்கு, என் குடும்பத்துக்காக நான் உழைக்கிறேன், என் குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு எல்லோருமே சொல்லுவாங்க. அதற்கான காரணம் குடும்பத்தார்கள் இருக்காங்க, ஒரு விதமான சந்தோஷம் அவங்க மூலியமா கிடைக்கும்ன்றதுக்காக. ஆனா இந்த இடத்துல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல அந்த ஒரு விஷயம்ன்றது இல்லைங்க. இவர்களுக்காக குடும்பத்தார்களே இருக்கிறது கிடையாது. நீ யாரப்பா அப்படின்ற மாதிரி தான் குடும்பத்தார்களே கேள்விகளால கேட்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது இவர்கள் எந்த இடத்துல சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லுங்க? இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் கஷ்டமே இதுவாக தான் இருக்கு இப்ப வரைக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது முழுவதுமாக தீருங்க. இனி இந்த கும்பராசிக்காரர்கள் எனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களை சரியான முறையில புரிஞ்சுப்பாங்க. உங்க மேல அந்த சரியான அன்புகளை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விஷயம் நினைச்சு பயப்படவோ இல்ல பயந்து கண்ணீரிட வேண்டிய அவசியம் இருக்காது. முழுமையான மாற்றங்கள் என்பது ஏற்படும். கும்பராசினுடைய வாழ்க்கையில ஒழுங்கான நிலையான வேலை என்பது கிடைக்கலங்க. வேலை கிடைக்கும், அந்த வேலைக்கு போவாங்க, அங்க இருக்கிறவங்க வேலை பார்க்குற வந்தவங்கள மாதிரி நடத்த மாட்டாங்க, அடிமை மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்திப்பாங்க. இது கும்பராசிக்காரர்கள் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாதுன்றதுக்காக அந்த இடத்த விட்டு வந்துட்டாங்க இந்த கும்பராசிக்காரர்கள். இப்ப வரைக்குமே இவர்களால எல்லா இடத்துலையும் வேலை பார்க்க முடியும், ஆனா தனக்குன்னு ஒரு மரியாதை மதிப்புன்னு இல்லாத இடத்துல என்னால எப்படிங்க இருக்க முடியுன்றதுக்காக இவங்க செய்யக்கூடிய விஷயமே இதுதாங்க. ஏன்னா இங்க எல்லாருக்குமே சுய மரியாதைன்ற ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும். மானத்தை விட்டாங்க ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றதுக்காக. ஆனா இவர்களுடைய வாழ்க்கை நிறைய இடங்கள கஷ்டப்பட்டிருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கூட நிறைய அவமானப்பட்டிருக்காங்க. ஆனா பொறுமை காத்தாங்க. ஆனா அந்த பொறுமைக்கும் எல்லை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதை தாண்டி போகும்போது இந்த கும்பராசிக்காரர்களால என்னங்க செய்ய முடியும்? அந்த இடத்துல இருந்து என்னால நீ இருக்க முடியாதுன்னு வேலையை விட்டு நின்றாங்க. இப்படியே பல நாட்கள் காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய வாழ்க்கையில.
நிலையான ஒரு நல்ல வேலைன்றது கிடைக்கல இவர்களுக்கு. எல்லா இடத்துலையும் அவமானப்படுவது, மற்றவர்கள் முன்பு அசிங்கப்பட்டு கூனி குறுகி நிற்பதுன்ற பெரிய துன்பத்துக்குள்ள இருந்தாங்க இவர்கள். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது இல்லாமல் முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்க போகிறார்கள் இவர்கள். இவர்களுடைய வாழ்க்கையில இனி யாராவது ஒருத்தர் கூட காயப்படுத்தி நம்ம கஷ்டப்படுத்துவாங்களோ நினைச்சு பயப்பட வேண்டாம். ஏன்னா எல்லோருமே இவர்கள் மேல அந்த அன்பையும் பாசத்தையும் வைக்க போறாங்க. அதுவும் முழுமையான நல்ல எண்ணங்களோடு இவர்களுடைய வாழ்க்கையில வாழவும் போறாங்க. இனி இவர்கள் எந்த ஒரு நபரையும் பார்த்தோம் இல்லை எதற்காகவும் பயந்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில துன்பங்கள்ல இருந்து வெளியே வரப்போகிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். கும்பராசினுடைய வாழ்க்கையில எப்போதுமே திருமணம் அப்படின்றது நடக்கணும்ன்ற ஆசை. ஏன்னா வயசு ஏறிக்கிட்டே போச்சு, வயசு ரொம்ப வந்துருச்சு. ஆனா இன்றைய வரைக்கும் எனக்கான ஒரு காதல் வாழ்க்கையோ இல்ல திருமண வாழ்க்கையோ அமையல சாமி. நானும் அதற்கு முயற்சி பண்ணாமல இல்லை, மாறி மாறி முயற்சி பண்றேன். வயசு கடந்து போச்சு இல்லை, அதான் யாருக்குமே என்ன பிடிக்கலையே சாமி அப்படின்னு ரொம்ப மன உளைச்சல் இருக்கக்கூடிய நபர்கள்னா அது இந்த கும்பராசிக்காரர்கள் தான். இனி வரக்கூடிய காலங்கள்ல கும்பராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரும். இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமணம் நடக்கலைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. திருமணம் நடந்து சந்தோஷமா வாழக்கூடிய வாழ்க்கை என்றது அமையுன்றத தெள்ள தெளிவா புரிஞ்சுக்க முடியும் இவர்களால. இனி இந்த கும்பராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட விஷயத்தை நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க. இந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு சில நேரங்களில் ஒரு சில விதமான தவறுகளை செஞ்சிருவாங்க. இந்த தவறுகளை வச்சு பல நபர்கள் இவர்களை சுட்டி காட்டி இவர்களே இதுக்கு காரணம் என்பதை போல ரொம்பவே அவமானப்படுத்திடுவாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காது. முழுமையான மாற்றங்களை ஏற்படுத்தி சந்தோஷமான விஷயங்களுக்குள்ள செல்ல முடியும் இவர்களுடைய வாழ்க்கையில. இனி இதற்கு முன்பு நடந்த விஷயம் நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க. முழுமையான மாற்றங்கள் என்பது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. நிச்சயமா சொல்ல முடியும், இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளையுமே திருத்தி கொண்டு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த கும்பராசிக்காரர்கள். கும்பராசினுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில திருப்பங்கள் என்பது ஏற்பட போகுதுங்க. கும்பராசிக்காரர்கள் இனி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் எந்த ஒரு இடத்திலையும் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது. எல்லாத்தையும் தாண்டி இந்த கும்பராசிக்காரர்கள் சந்தோஷமா வாழ்வதற்கான நேர காலங்கள் என்பது வந்துருச்சு. இனி எவராலும் இவர்களை சந்தோஷத்தை கெடுக்கவோ இல்ல மாற்றி அமைக்கவோ முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் என்பது ஏற்படும். இனி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இவர்கள் பயப்பட வேண்டாங்க. தைரியமா இருக்கலாம், நம்பிக்கையோடு இருக்கலாம். கும்பராசினுடைய வாழ்க்கையில இந்த நாள் வரைக்குமே பிள்ளைகளுக்கு சரியான நேரத்தையும் மற்ற விஷயங்களும் கொடுக்க முடியாமல் இருக்கும். இனி அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க கொஞ்சம் தவிர்த்துப்பது நல்லதுங்க. ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க தான் செஞ்சு கொடுக்க ஆரம்பிக்க போறீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்காக. அதை நீங்க சரியா செஞ்சு முடிச்சீங்கன்னா வாழ்க்கையில எல்லாத்தையும் தாண்டி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும். இனி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீங்க பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது. மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். கவலைப்படாமல் இருங்க, நம்பிக்கையோடு இருங்கள், காத்திருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான மாற்றங்கள் என்பது இருக்கும். கும்பராசிக்காரர்கள் ஏதாவது பரிகாரங்கள் செய்யலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்ற போது நீங்க 2 விதமான விஷயங்களை செய்யலாம். உங்களுடைய கடவுள் அல்லது ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சிவபெருமானையோ அல்லது சனி பகவானையோ வேண்டிட்டு வாங்க. ஒவ்வொரு நாளுமே வேண்டலாம், தவறுகள் கிடையாதுங்க. மனசார வேண்டிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்ற போது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று ஒரு முறையாவது குலதெய்வத்தை பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரும்போது மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும். எதிர்பார்க்காத பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்வது மூலியமா. கண்டிப்பா சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில இதுவே மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். இனி நீங்க எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நல்லதாக நடக்கட்டும். நம்பிக்கையோடு காத்திருந்து நல்லதே நடக்கும். இனி எதையும் நினைச்சு வருத்தப்பட வேண்டாங்க, கவலைப்படாம இருங்க, நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.